ஐநாடு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுடைய வண்டி பார்த்தா ஸ்டார்ட் ஆகல. நிலா ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இதை சோழன் கவனிச்சுட்டு, எங்க இருங்க, நான் வேணா உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்பா சாமி, நீங்க ஒன்றும் என்னை ட்ராப் பண்ண வேண்டாம், நான் முடிஞ்சா இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிறேன், அப்படி இல்லையா ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு எனக்கு போய்க்கிற தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஏங்க அவ என்ன மெசேஜ் பண்ணான்னு முதல்ல தெரியுமா, அதனால தாங்க நான் கோவப்பட்டு அப்படி பேசினேன், இல்லைன்னா நான் அப்படி பேசுவேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அவ என்ன வேணாலும் பேசியிருக்கட்டுங்க, அவ கீழ்த்தரமா எவ்வளவு வேணாலும் பேசியிருக்கட்டும், அவனுக்கு ஈடா நீங்களும் எப்படி பொறுக்கி மாதிரி பேசலாமா, அதை பேசிட்டீங்க சரி, அது எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மெசேஜையும் டெலீட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அப்ப நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு அதை என்கிட்ட நீங்க மறைக்க என்ன வேணாலும் டிராமா பண்ணுவீங்கன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. வேணாம், இத்தோட நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன், இனிமேல் என்னை ஆபீஸ்ல பிக்கப் பண்றது டிராப் பண்றது இந்த வேலையெல்லாம் நீங்க வச்சுக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவோ, ஏங்க இத்தனை நாள்ல நான் இப்படி ஏதாவது பண்ணியிருக்கேனாங்க, அவன் உங்ககிட்ட எவ்வளவு அத்துமீறி பேசியிருக்கான், மெசேஜ் பண்ணியிருக்கான், ஏன் நல்லவனா இருந்தா அவ என்ன மெசேஜ் பண்ணான்னு ஓப்பனா சொல்லியிருக்கணும்ல, பொங்கல் வாழ்த்து சொன்னதுக்கு ஏங்க நான் அப்படியெல்லாம் பேச போறேன், அவன் உங்ககிட்ட வேற என்னமோ ட்ரை பண்றாங்க, அவன் உங்ககிட்ட என்ன மெசேஜ் பண்ணியிருந்தான் தெரியுமா, இங்க பாருங்க நிலா, அடுத்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பொங்கல் கொண்டாட போறோம், இதுதான் நீங்க தனியா கொண்டாடுற பொங்கல்னு அனுப்பியிருக்கான், அப்ப என்ன சொல்ல வரான், அடுத்த தடவை பொங்கலுக்குள்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவேன் அப்படின்னு சொல்ல வரான். எனக்கு இதை கேட்கல கோவம் வராதாங்க, அதனாலதாங்க நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவோ, நிலாவுக்கு ராகவ் மேல கோவம் வருது, இருந்தாலும் பார்த்தா அமைதியா இருக்காங்க. சரி, அவர் இந்த மெசேஜ் தானே பண்ணாரு, நான் பாத்துக்கிறேன், நான் ஆபீஸ்க்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிங்க நான் பண்ணது தப்பு தான், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களேன், அந்த பைக் ஏதோ ப்ராப்ளம் போல, வாங்க டைம் ஆச்சு ஆபீஸ்க்கு வாங்க, நானே உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும், சரின்னு சொல்லிட்டு நிலாவும் கார்ல ஏறிறாங்க. சோழன் நிலாவை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாரு. இதை ராகவ பார்த்துட்டு நிலா ஆஃபீஸ்க்குள்ளே போயிடறாங்க. என்ன நீ இன்னும் நிலா கூட பழகிறத நிறுத்தலை போல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், என்னடா உனக்கு அடி வாங்கியும் நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இங்கே பாருடா, உனக்கும் நிலாவுக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது, நீங்கள் 2 பேரும் விவாகரத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதுக்கிடையில என்னமோ நீங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரியும், ஏதோ அவளை உன்னை புருஷனை நினைக்கிற மாதிரியும், நீ ஏதோ அவளை பொண்டாட்டியை நினைக்கிற மாதிரியும், 2 பேரும் ஏதோ குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டி பெத்த மாதிரியும், அடுத்தவனுடைய பொண்டாட்டியை வந்து நான் ஏதோ ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க, உங்க 2 பேருக்கு தான் நான் ஒண்ணுமே இல்லையடா, உன்னுடைய சுண்டு விரலாவது அவன் மேல பட்டிருக்குமா, எதுவுமே இல்லை, என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சோழனுக்கு பார்த்தா கோபம் வருது. நிலாக்காக சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்காரு. உனக்கு நேரம் சரியில்லடா, பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு போயிடாரு. பயந்தாங்கொழி ஓடிட்டான். இவனை இப்படித்தான் மிரட்டணும், இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலாவை பிரிக்கணும், நிலாவை நம்ம பக்கம் வர வைக்கணும், நிலாவுக்கு நம்ம காதலை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நினைக்கிறாரு. நிலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராகவ், நிலா என்னுடைய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடவும் நிலாவும் போறாங்க. நிலா நம்ம ஒரு 3 நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், பெங்களூர் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை நிலா, பெங்களூர்ல ஒரு 3 நாள் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கு, நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் போக வேண்டியது இருக்கு, அதுல அந்த டீம்ல நீங்களும் இருக்கீங்க, நீங்க, நானு, முருகன் அப்புறம் திவ்யா 4 பேரும் தான் பெங்களூர் போறோம் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், பெங்களூரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கவும், என்ன நிலா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ப்ராஜெக்ட் விஷயமா தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், சரி ராகவ் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சொல்லுங்க பாஸ் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னுடைய காதலை தான், நான் உங்களை சின்சியரா காதலிக்கிறேன் நிலா, எனக்கு உங்க மேல அவ்வளவு காதல் இருக்கு, உங்களை முதல் தடவை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு, கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரீம்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், திடீர்னு நீங்க என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ஆமா ராகவ், அதைத்தான் நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, சோழன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், போது நிலா, எப்ப பார்த்தாலும் சோழன் தான் புருஷன், எங்க நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம், சோழன் தான் உங்க புருஷன் சொல்றீங்களே, சோழன் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் நிலா அமைதியா இருக்காங்க. சரி, இதுவரைய சோழன் உங்களுடைய கையவாது பிடிச்சிருப்பாரா,
சோழனும் நீங்களும் மனசு விட்டுத்தான் பேசியிருப்பீங்களா இல்ல சோழனுக்கு உங்க மேல காதல் தான் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும் எந்த கேள்விக்குமே பார்த்தா நிலாவால பதில் சொல்லவே முடியல. நிலா அமைதியாவே இருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா நிலா, நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னைய நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன நிலா, என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பார்க்க அழகா இல்லையா, ஸ்மார்ட்டா இல்லையா, இல்ல படிப்புல குறையா இருக்கேனா, அந்தஸ்துல குறையா இருக்கேனா, எந்த விதத்துல நான் குறையா இருக்கேன்? அந்த சோழனை விட நான் பல மடங்கு மேல நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் அதுக்கும் பார்த்தா நிலா அமைதியாவே இருக்காங்க. சரி, அந்த சோழனை மாதிரி நான் என்ன சீப்பாவா பிஹேவ் பண்றேன்? அந்த சோழன் அன்னைக்கு என்னைய அடிச்சான், பத்தாவதுக்கு நேத்து தப்பு தப்பா கெட்ட கெட்ட வார்த்தையிலலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். அது அவன் தான் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படா கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்களா? நான் நேத்து கேட்கையிலாம் நீங்க எதுவுமே பேசாம திருன்னு முழிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கையிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வேலையெல்லாம் அவன் தான் செஞ்சிருப்பான்னு. இங்க பாருங்க நிலா, நான் சோழன் மாதிரி சீப்பான கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், போதும் ராகவ், நீங்க சோழனை விட சீப்பான கேரக்டர் தான். சோழன் உங்களை விட எவ்வளவோ மேல். சோழனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோழனை பத்தி நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கறதுனால தானே திரும்ப திரும்ப நான் காதலிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போதும், இப்ப சொல்றேன், நான் இனிமேல் இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யல. எனக்கு இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ய விருப்பம் கிடையாது. நான் என்னுடைய ஜாப்பை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ராகவுக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. என்ன நிலா இப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஆமா, நான் போயிட்டு என்னுடைய ரிசைனேஷன் லெட்டரை கொண்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ராகவ் பார்த்தா நிலாவுடைய கையை பிடிக்கிறாரு. நிலாவுக்கு பார்த்தா கோவம் வந்துருது. சப்புன்னு ராகவ கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிடறாங்க. திஸ் இஸ் யுவர் லிமிட். இதுக்கு மேல உன்னுடைய லிமிட்டை கிராஸ் பண்ண போலீஸ்லயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன, உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறன்ற காரணத்துக்காக டெய்லி இப்படி டார்ச்சர் பண்ணுவியா? போதும், என்னால முடியல. உன் ஆபீஸ்ல இனிமேல் என்னால வேலை பார்க்கவே முடியாது. நீயும் வேணா உன் வேலை வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா வேலையை தூக்கி போட்டுட்டு ஆபீஸ்ல இருந்து கோவத்தோட கிளம்புறாங்க. இதை திவ்யா பார்த்துட்டு, நிலா எங்க போறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கூப்பிடவும், இல்ல திவ்யா, இனிமேல் இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் என்னுடைய ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபத்தோட கிளம்பி போகிறாங்க. வெளியில் நிலா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. வர வெளியில் நிலா பார்த்தா ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே வராங்க. சே, இப்போ தான் நல்ல ஒரு வேலை கிடச்சிச்சு, கை நிறையா சம்பாதிக்கிறோம், இண்டிபெண்டாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் இந்த ராகவ் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டான். நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிலா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஆட்டோல வரையில அழுதுகிட்டே வராங்க.